அகம் வேத்மி. நம்ம ஆண்கள்லயே சொல்லும் போது யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் யாரோ நமக்கு எதிர்ப்பா சொல்லிட்டு இருக்கா, அது இல்ல அது இல்ல அது இல்லைங்கிறா. கடைசியில நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஐ நோ, எனக்கு தெரியும். இல்லையா? ஆத்துல ஏதோ பொண்ணுக்கு ஒரு பிள்ளை பாக்குறா, இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம்னு தோன்றது, ஏதோ அந்த பிள்ளைய பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு. இவாளும் சொல்றான், அந்த பிள்ளை நன்னா இருப்பான், 6 அடி இருப்பான், 7 அடி இருப்பான், ஜம்முன்னு இருப்பான், ஆஜானுபாகு அரவிந்த தலாயதாக்ஷம், அங்க வேலை பார்க்கிறார் இங்க வேலை பார்க்கிறார். நமக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். ஐ நோ, அதனால வேண்டான்னு சொல்றேன் அப்படிங்கிறோம் பாருங்க. அதே ஐ நோ தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் பிரம்ம ரிஷி, நம்ம சாதாரணம், அவ்வளவுதான் வித்தியாசம். அகம் வேத்மி, புல்லும் கையுமாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் உன் பிள்ளை யார் என்று, வில்லும் கையுமாக இருக்கக்கூடிய நீ அறியாய். அகம் வேத்மி. கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தில் இருக்கக்கூடிய நீ அறியாய் உன் பிள்ளை யார் என்று, கல்லும் முள்ளும் என் உடம்புக்கு மெத்தை என்று கீழே படுக்கக்கூடிய எனக்கு தெரியும் உன் பிள்ளை யார் என்று, தர்மத்திலும் மோட்சத்திலும் அபிருச்சி இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் உன் பிள்ளை யார் என்று, அர்த்தத்திலும் காமத்திலும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உனக்கு தெரியாது உன் பிள்ளை யார் என்று. தசரதா புரிந்து கொள், அகம் வேத்மி, ஐ நோ. அதுக்கு மேல என்ன வேத வாக்கியம், வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசப் பரஸ்தாத் அப்படின்னு சொல்றது புருஷ சூக்தத்துல. அகம் வேத்மிங்கிறது என்னன்னா வேதாஹமேதம், மகாத்மானம்ங்கிறது புருஷம், ராமம் சத்திய பராக்கிரமம்ங்கிறது அகம் வேத்மி மகாத்மானம், ராமம் சத்திய பராக்கிரமம்ங்கிறது வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம். அப்படியே வேத வாக்கியத்தை சொன்னாராம். அதனால அந்த பொன் குழந்தை கேட்டுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை, எல்லாம் தெரிந்தவர் என்று இருந்த விஸ்வாமித்திரரை போலவா நான் இருக்கேன் இந்த ஊர்ல தங்கறதுக்கு, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. அடுத்த வார்த்தை, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கை சரித்திரத்துல விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஆகவே ஆகாது. இவர் இந்த பதவியில இருந்தா அவர் அந்த பதவியிலேருந்து விலகணுங்கிறார். அதனால இவருக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. இவர் அவர் வாயால பிரம்ம ரிஷின்னு ஒத்துக்கிறதே கடினம். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் இந்த வார்த்தை வருது. தசரதர் சத்தியம் பண்ணி கொடுத்தார், நீ என்ன கேட்கறியோ கொடுக்கிறேன்னு. விஸ்வாமித்திரர் கேட்டார், உன் பிள்ளைய கொடுன்னு. தசரதர் மறுத்துட்டார். அப்பதான் வசிஷ்டர் வராராம். இக்ஷ்வாகூனாம் குலே ஜாதஹ சாக்ஷாத் தர்ம இவ பரஹ துதிமான் சுவ்ருத ஸ்ரீமான் தர்மம் ஹாதுமர்ஹசி கிருதாஸ்திரம் அகிருதாஸ்திரம் வ நைனம் க்ஷக்ஷந்தி ராக்ஷசாஹ குப்தம் குஷிக புத்ரேண ஜ்வலனேனாம்ருதம் யதா தேஷாம் நிக்ரஹணே சக்தஹ ஸ்வயம் ச குஷிகாத்மஜஹ தவ புத்திர ஹிதார்த்தாய த்வாமுபேத்யாபியாபதே. என்ன அழகான வார்த்தை வால்மீகி. வசிஷ்டர் முன்னாடி வந்து சொன்னாராம், அப்பா இந்த குஷிகாத்மஜன சாதாரணமா நினைச்சு விடாத. இந்த கௌஷிகனை, எனக்கும் அவருக்கும் பல சர்ச்சைகள் ஓடி இருக்கு, ஆனா இவர் பெரிய ஞானி. அதாவது பரமம் ஜபம்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். சாக்ஷாத்து சாவித்ரிங்கிற காயத்ரி மந்திரத்தை கண்களால் பார்த்தவர், மந்திர திரஷ்டா இவர். சாதாரணமா இட போட்டு விடாத. இவர் நினைச்சார்னா ராட்சசர்கள் பஸ்மமா போயிடுவா. ஆனாலும் உன் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறியோன்னு. ஏன் அது என்ன பண்ணி பார்க்கறதுனா, அப்பதான் அப்பா நினைச்சாரு என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆலியேன். நீ உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறியே, அந்த கல்யாணம் நடப்பதற்கு இவர் ஒரு வழியா இருப்பார். ஏதோ இந்த ராட்சசாலெல்லாம் நினைச்சுன்னு கவலைப்படாத. அதனால சொல்றார், தவ புத்திரம் ஹிதார்த்தாய த்வாமுபேத்யாபியாபதே. உன் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும், நிச்சயமா நடக்கும், கூட அனுப்பி வை. அதனாலதான் வசிஷ்டர் இருப்பதை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் சொன்னாராம், வசிஷ்டோபி மகா தேஜாஹ ஏச்சேமே தபசி ஸ்திதாஹ. வசிஷ்டர் கூட ஒத்துப்பார். இந்த கூட ஒத்துப்பார்னு சொன்னா என்ன, பொதுவா ஒத்துக்க மாட்டார், இந்த ஒரு வார்த்தையில ஒத்துப்பார். வசிஷ்டர் கூட ஒத்துப்பார், உன் பிள்ளை அனுப்பி வை. அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார் தசரதர் கிட்ட, வசிஷ்டர் கிட்ட கேட்டு அனுப்பி வை. வசிஷ்டர் சொன்னார், தசரதா கவலைப்படாதே, இந்த பிள்ளை சென்றால் நல்லதே நடக்கும், நீ நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு இவர் சொல்லி வச்சார் இல்லையா.
அதனாலதான் அந்த பெண் பிள்ளை சொல்லித்தான், அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. முதல் ரகசியம் விஸ்வாமித்திரரை பத்தி, அடுத்த ரகசியம் வசிஷ்டரை பத்தி. என்ன ஒரு ஆச்சரியமான சன்னிவேஷம். ஒரு பிரம்ம ரிஷி இன்னொரு ரிஷிய ஆமோதிக்கிறார், ஆமாங்கிறார். அது மூன்றாவது ரகசியம். முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. முதல் அடியை பெற்றேனோ அகலிகையை போலே. ஸ்லோகம் இருக்கு ராமாயணத்துல. ததர்ஷ மகாபாகம் தபசா த்யோதித பிரபாம் லோகைரபி சமாகம்ய துர்நிரீக்ஷ்யாம் சுராசுரைஹி பிரயத்னான் நிர்மிதாம் தாத்ரா திவ்யாம் மாயாமயீமிவ தூமேனாபி பரிதாங்கி தீப்தாம் அக்னிஷிகாமிவ சதுஷாராவ்ருதாம் சாப்ராம் பூர்ணச்சந்திர பிரபாமிவ மத்யே மம்பசோ துராதர்மாம் தீப்தாம் சூரிய பிரபாமிவ. இது ஒரு பெரிய விஷயம். அகல்யா சரித்திரம்ங்கிறது 2 வருஷமா நான் சொல்லின்னு வரேன். 1-2 டேக் அவே பாயிண்ட்ஸ் இருக்கு அகல்யா கிட்டேந்து. அகல்யா குற்றமற்றவள், எந்த ஒரு குற்றமும் இல்லாதவள். she was blemishless. பிரம்ம சிருஷ்டியில பிரம்மாவின் பொண்ணுன்னு சொல்றோம், கௌதம மகர்ஷியுடைய பத்னின்னு சொல்றோம். ஆனா அவ ஒரு காலகட்டத்துல பதிதையா போயிட்டா. பதிதைனா என்ன அர்த்தம்னா, பொதுவான ஒரு லௌகீக விஷயத்த சொல்றேன். she had breached her contract of marriage with her own husband. மேலோட்டமா என்ன அர்த்தம்னா, பதி பத்னிக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தத்தை மீறி கொண்டு வந்திருப்பவர் யார் என்று தெரிந்தும் அவரோடு உறவு வச்சின்றவள் அகல்யா. இது சரி தப்புங்கிறத மாறுபாட விட்டுட்டு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் எல்லா மகான்களும் சொல்லக்கூடியது பஞ்சகன்யான்னு சொல்வா. 5 பெண்கள் ரொம்ப நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருப்பான். சீதா இருக்கா, மந்தோதரி இருக்கா, தாரை இருக்கா, ஆச்சா அகல்யா இருக்கா. அதுல ஏன் சுவாமி இப்பதான் அகல்யா தெரிஞ்சே தப்பு பண்ணானேள், பதிதைன்னு வேற சொன்னேள், பின்ன எப்படி அவளை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனல் உமனா எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அவள் செய்தது தவறாக இருந்தாலும் செய்த தவறை உணர்ந்தாள். சி மிஸ்டேக்கே பண்ணாதவாதான் உலகத்துல இருக்கணும்னா ரொம்ப கঠিனம். யார் மிஸ்டேக் பண்ணல? அதனால்தான் பிராட்டி கேட்டா, பாபானாம்பா சுபானாம்பா வதாரஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஸ்டித் நாபராத்யதி. அபராதம் பண்ணவாளெல்லாம் தண்டிக்கணும் நினைச்சா ஒருத்தரமே லோகத்துல மிஞ்ச மாட்டான். எல்லோரும் ஒரு விதத்தில் தவறு செய்தவர்கள் தான். நம்ம எல்லாரையும் ஒரு லென்ஸ் ஆஃப் ஒரு ஸ்க்ரூட்டனிலேயே பார்க்கப்படாது. இவர் நல்லவரா அவர் நல்லவரா அப்படின்னு பேசணும் பாருங்க. நம்மளே நல்லவா இல்லை இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுட்டுதான் எப்பவுமே நம்ம இன்னொருத்தர தப்பு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யாருங்கிறத பார்த்துட்டோம்னு வச்சுங்கோ, அந்த இன்வர்ட் லுக்கிங் ஒண்ணு இருந்துடுத்துன்னு வச்சுங்கோ, அப்பவே பாதி சண்டை தீந்துவிடும். அகல்யாவை பத்தி தப்பு சொல்லணும்னா ஒண்ணு தர்மத்துல ஒரு விஷயம் பாருங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தப்புனா மென்டலி நம்ம இன்னொருத்தரோட ஒரு உறவு வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, தட் இஸ் ஈக்குவலி பேட். ராமன் அங்குதான் ராமன். நம்ம மனசளவுல நினைக்கிறோம், நம்ம மனசுல நினைச்சது புறத்தியாளுக்கு எப்படி தெரியறதுன்னு நினைக்கிறோம். அதுக்குதான் பகவான் இருக்கார். அவ்யயா புருஷா சாட்சி பார்த்துட்டே இருக்கார். நம்மளே நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிறோம் பாருங்க. I don't know why it is all happening to me அப்படின்னு நம்மளே நம்ம செல்ஃப் பிட்டியஸ் மோல்டுக்குள்ள போறோம் பாருங்க. It will happen only to us because we are not all that innocent and good. அகல்யாவை பத்தி தப்பு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவள் என்ன தப்பு செய்திருந்தாலும் பிராயஷ்சித்தம் மேற்கொண்டு ராமனுடைய பாததூளி பெற்றவள். நமக்கு உண்டா அந்த பாக்கியம்? அகல்யாக்கு இருந்ததே. அதனால அகல்யாவை இனிமேல் நம்ம பதிதைன்னு சொல்லக்கூடாது. அதனால்தான் நான் சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் பதிதையாக இருந்திருக்கலாம். எப்போது பிராயஷ்சித்தம் மேற்கொண்டாளோ, when she knew what she did was wrong, truly she repented. அப்பா நான் பண்ணது தப்பு, உடனே பெருமாளோட அனுகிரகம் கிடைச்சுடுத்தேன். மத்தியம் பசோ துராதர்மாம் தீப்தாம் சூரிய பிரபாமிவ. எப்போது ராமனுடைய பாத தூளி பட்டதோ, கம்பர் சொன்னாரே, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத் தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். தாட்டகையை வதம் செய்வதில் உன் கைவண்ணத்தை கண்டேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன் திருவடியின் பிரபாவத்தை
அகல்யா சாப விமோச்சனத்தில் கண்டேனே ராமா. அதனால அந்த அகல்யா சாப விமோச்சனம் பெற்ற சம்பவத்தை மனசுல வச்சுன்னு இந்த பொண்ணு சொல்றா, முதலடியை வை பெற்றேனோ அகலிகையை போலே. ஏன் சுவாமி அகலிகை அப்படிங்கிறேன்னா சம்ஸ்கிருத சொல்லுல அகல்யான்னு பேரு. ஆனா அந்த இஹ் பிராச்சீனத்துல இல்ல, அகல்யா இல்ல. அதனால அகலிகைன்னு சொல்லுவது தமிழர்களின் மரபு. அகலிகையை போலே. இதெல்லாம் பாஷைக்கு பாஷா மாறும். இப்ப மலையாளத்துல எடுத்துட்டேன்னா இத்து சொல்லவே மாட்டா, உற்சவம்னு சொல்லவே மாட்டா, உல்சவம் அப்படின்னு தான் சொல்லுவா. அதனால உல்சவம். ஸ்ரீவத்சம்னு சொல்ல மாட்டா, ஸ்ரீவல்சம் அப்படின்பா. அதனால மொழிக்கு மொழி கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏற்படும். இப்படி சொன்னாலாம். அடுத்தது பாஷ்யக்காரர் கேட்டாராம், வேற என்னமா காரணம்னு. காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. பெருமாள் அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம இன்றைய காலகட்டத்துல நாராயணன்னு வச்சுட்டு இருக்கோம். வியாக்கியானங்கள்ல பிரத்யேகமா பார்த்தேன்னா பெருமாள் என்று சொன்னால் அது ராமன், அவ்வளவுதான். கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் தான் சொல்லுவா. ஆனா ராமருக்கு மட்டும் பெருமாள் என்கின்ற பதத்தை பிரயோகப்படுத்துவா. இந்த ராமன் யார், ராமனுடைய பிரபாவம் யாது என்றால் இது ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மம். அவர் சர்வலோகேஸ்வரன் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நம்ம பார்க்கப்படாது. ஒரு மனிதனாக பார்ப்போமே ஆயின் நமக்கு ஒரு லெசன் இருக்கு. உங்காத்து குழந்தை நன்னாதான் வளர்த்திருக்கேள், நல்ல விதத்துல நல்ல விஷயம் சொல்றேள். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேற பண்ண வேண்டியதா இருக்கு. சாதாரணமா அது ஒரு பருப்புஞ்சாதம் சாப்பிடணும்னா கூட நீ இது சாட்டியான நான் உனக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பேன், எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பருப்புஞ்சாதம் சாப்பிட்றதுக்கு அதை பிரைட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கோம். எல்லாமே அப்படிதான். நீ வந்து இந்த ரேங்க் வாங்கு, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தந்துடுறேன், இதை பண்ணு, நான் உனக்கு ஜப்பான் கூட்டுன்னு போயிடுறேன், அடுத்தது சுனிதா வில்லியம்ஸோட சந்திரனுக்கே அனுப்பிச்சுடுறேன், ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப கமிட்மெண்ட்னு ஒண்ணு கொடுக்குறோம் இல்லையா. நான் சொல்றேன் இதை பண்ணியானா நான் உனக்கு இதை பண்ணி விடுறேன். அந்த குழந்தை நம்புறது, அதை பாவம் நம்பி சாப்பிடுறது. சாப்பிட்ட ஒண்ணு கொடுக்கலன்னா அது ரகலை பண்ணி தீர்த்துப்படும். நீ தானே சொல்றேன்னு அவ கொடுக்கலங்கிறது. இப்படியே யோசிச்சு பாருங்க. ராமனுக்கு தசரதர் ராஜ்யம் கொடுக்கிறேன்னார். அதுவும் எப்படி கொடுக்கிறேன்னார், இவர் தீர்மானம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லல, மக்கள் கிட்ட கேட்டார், மந்திரிகள் கிட்ட கேட்டார், படிச்சவாளா இருந்தா கேட்டார். அப்ப ராமனுக்கு ராஜ்யம் கொடுக்கலாம். அவள்லாம் ஒத்துண்டா, மகர்ஷிகள்லாம் ஒத்துண்டா. காத்துன்னு இருக்கோம் ராஜா, நீ எப்பதான் ரொம்ப நாள் ஆண்டு விட்டப்பா, நீ எப்பதான் ராமராஜ்யம் வரும்னு காத்துன்னு இருக்கோம். போறோம், தசரத ராஜ்யம் ஆயிடுத்து, எப்ப ராமராஜ்யம் வரும்னு காத்துன்னு இருக்கோம். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். ஆனை மீது என் ராமன் எப்போது பவனி வருவான், அவனுக்கு பின்னே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு அழகா கொடைப்பிடிப்பா, 2 பேர் எப்படி சாமரம் வீசுவா, அந்த ராமனை கண்களால நாங்க பார்க்கணுமே. நம்மளே நினைக்கலையா, ரொம்ப வருஷம் டார்பாலின் கீழே ராமர் இருந்தார். எப்போதான் இவருக்கு கோவில் கட்டி தீக்க போறாளோ, நம் கண் குளிர நாம் சேவிக்க வேண்டாமா. நம்மளாம் ஒரு 3 பெட்ரூம் வில்லா, டியூப்ளே, ரோ ஹவுஸ், டவுன் ஹவுஸ்ல இருக்கோம். அந்த பெருமாள் எவ்வளவு வருஷம் ப்ளூ டார்பாலின்ல வெயில்லையும் மழையிலையும் நெனைஞ்சு தவிச்சிருந்தார். அந்த குழந்தை, அதுவும் பெரியவரா இருந்தா வேற பரவாயில்ல, அந்த அயோத்தியால இருக்கக்கூடியவர் ராம் லல்லா வேற, பாவம் சின்ன குழந்தை. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு கோர்ட் ஏறி இருக்கு, எவ்வளவு அவதிப்பட்டிருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு வீடு கிடைக்குமான்னு நம்ம நினைச்சது இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல ராமருக்கு எப்பதான் நம்ம ராஜாவாக்கி பார்க்க போறோமோ நினைச்சாலாம். தசரதனும் சரின்னு விட்டார். கூட்டு வேற சொன்னார், இது சொல்லாம இருந்திருக்கலாம், இவருக்கு வாய் கொஞ்சம், இது சில சமயங்கள்ல ஒன்னும் சொல்லாம இருக்கிறதே தேவையில்ல. கூட்டு வேற சொல்லிவிட்டார், ராமாவும் நான் ராஜாவாக்க போறேன், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கோ, நேரம் நம்ம குலதெய்வம் ஜெகநாதனை போய் சீதையோடு தொழுது விடு, வசிஷ்டர் என்ன ஆச்சார அனுஷ்டானங்கள் சொல்றாரோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு, கையில வந்து பந்தம் ஏற்படுத்திக்கோ, கங்கணம் ஏற்படுத்திக்கோ, அடுத்த நாள் எல்லாம் சொன்னார். அந்த குழந்தையும் கேட்டு கிளம்பி போயிடுது. 24 ஹவர்ஸ்க்குள்ள டிசிஷனை மாத்திவிட்டார். உடனே கூட்டுட்டு காட்டுக்கு போனார். எவ்வளவு ஒரு துக்கம். நீங்க கமிட்மெண்ட், ஒரு சாக்லேட் கொடுக்கிறேங்கிற குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்காமல் இருந்தாலே நீங்க துக்கப்படுவேள். ராஜ்யத்தை கொடுக்கிறேன், தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கிறேன். ஏதோ ஒரு ரேஸ் பண்ணிவிட்டாங்கிறதுக்காக இவருக்கு அந்த பதவி கிடைக்கல, ஒரு நல்ல விஷயத்துக்காக இவருக்கு ஒரு பதவி கொடுக்கிறேன்னு சொன்ன போது அந்த குழந்தைக்கு மாத்தி சொன்னா அந்த குழந்தை எவ்வளவு துக்கப்பட்டிருக்கணும் படல. அது ராமர் அப்பா சொன்னபடி ஓகேன்னு கேட்டுட்டார். இது ஒரு பெரிய விஷயம். நமக்கு மாரல் என்னன்னா, we should also end up giving this moral to our children, that not everything that is destined to come for you will come for you. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே இப்படி பண்ண, லைஃப் இஸ் நாட் அ ஃபார்முலா.
மேத்ஸ்ல 2+2 is 4. லைஃப்ல அப்படி இல்லை. படிச்சா நல்ல வேலை கிடைக்கும். அப்போ அந்த குழந்தை உடனே சொல்றது, நமக்கு தெரிஞ்சவா 2 பேர் இருக்காளே, ரொம்ப நாள் படிச்சா வேலை கிடைக்கலங்கிறது. அப்ப என்ன பண்றது? நீ படி, வேலை கிடைக்கிறது கிடைக்காதது நம்ம கையில இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ராமர் எவ்வளவோ விதத்தில் கஷ்டப்பட்டார். ராமருடைய வாழ்க்கை நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ராமாயணத்தோட மாடல் என்னன்னா, ராமாயணத்தால நம்ம வாழ்க்கையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அப்படி ராமரை நினைச்சுட்டே நான் ஓழுன்னு அழுது நீங்க அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ராமாயணத்தால எப்படி பெட்டர் ஆவேன், இன்னைக்கு இது வரைக்கும் இப்படி இருந்திருக்கேன், சொல்றக்கூடிய நான் இப்படி இருந்திருக்கேன். ஓஹோ, ராமருக்கே அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்குன்னா நாளைக்கு ஒண்ணு ஏற்பட்டு எனக்கு கிடைக்காமல் இருந்தால் நான் துக்கப்படக்கூடாது. ஏன் ராமர் சொன்னார், அதோஷயன் மகாராஜம் அகுர்வன்வ பிதுரவச்சஹ முகூர்த்தம் அபி ந இச்சேயம் ஜீவிதும் குபிதேன்யபே ஏவமஸ்து கமிஷ்யாமி வனம் வஸ்துமஹம் து அதஹ ஜடாச்சீரதரராஜ்ஞः பிரதிஜ்ஞாம் அனுபாலயன். அப்பா நீ ஒன்னும் கவலையே படாதப்பா. கைகேயிய வச்சுட்டு சொல்றாரு. ஏன்னா தசரதர் ராமர் கிட்ட காட்டுக்கு போன்னு சொல்லவே இல்லை. அவர் தான் சார்பிட்ரேட் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வாயே திறக்கல. அவர் முன்னாடி இருந்த கைகேயி சொல்றா, அப்பாவால நேத்து ராத்திரிலேந்து என்னவோ கொஞ்சம் some kind of a problem, he is not able to talk டா ராஜா. அப்பா சொல்ல சொன்னார் நீ காட்டுக்கு போகணும்னு. இவதான் சொல்றா. எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க, மேனிபுலேட்டிவ் மைண்ட். அப்பா சொல்ல சொன்னார் காட்டுக்கு போகணும். அப்ப ராமர் சொன்னார், நீ சொன்னா என்ன, அப்பா சொன்னா என்னம்மா, அப்பா இவ்வளவு கஷ்டப்படணுமா அம்மா? சொன்னா உடனே தலையில ஜடை கட்டிக்கிறேன், எல்லா ஆபரணங்களையும் தியாகம் பண்றேன், போறேன், இதுல என்னம்மா? உடனே தியாகம் பண்ணாரே. அந்த குணம் அந்த ராமனை தவிர்த்து வேற யாருக்கு வருங்கிறதுனால அந்த பெண் சொன்னாலாம் பாஷ்யக்காரர்கிட்ட, ராமன மாதிரி வைராகம் என்கிட்ட இருக்கா, நான் இந்த ஊரில் வாழ காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. ஒரு வரியில எவ்வளவு விஷயம் அந்த சின்ன குழந்தை சொல்லியிருக்கு பாருங்க. அடுத்தது, அக்கரைக்கே விட்டேனோ குஹப்பெருமாளை போலே. அக்கரைக்கே விட்டேனோ, அக்கறைய கொஞ்சம் குறைச்சேன்னா அக்கறை அக்கறை இருக்கணுமோ. நம்ம தமிழ்ல பொதுவா சொல்லணும், அவ மேல அக்கறை இருக்கா. குஹனுக்கு ராமன் மேல அக்கறையும் இருந்தது, அக்கறைக்கும் விட்டார். அதனால எப்படி விட்டார் அப்படின்னார், குஹப்பெருமானுடைய வேடுவச்சேரிக்கு ராமன் போனார். ராமன் போன உடனே குஹப்பெருமானுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஐயோ ராமன் வந்துட்டாரேன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், குஹப்பெருமான் பிராமணனோ வைஷ்யனோ க்ஷத்ரியனோ அல்ல. ஆனா அவனுக்கு ராமனோட மைத்ரி பாவம் இருந்ததுன்னா எல்லா வர்ணத்தவர்களும் நட்பு பாராட்டலாம். ஒரு நாளும் ஏற்றம் தாழ்த்தி கிடையாது, வியக்தமா தெரியறது. எப்படி சார் தெரிஞ்சின்றார் அப்படின்னா, ஒரு சூக்ஷ்மமான விஷயம் கோவிந்தராஜர் எடுக்கிறார். நிஷதஸ்தபதயே நமஹா அப்படின்னு வரும். அதாவது ராஜாக்கள் அந்த காலத்துல ஒரு யாகம் பண்ணான்னா, அந்த யாகம் பண்ணும்போது அந்த வேடுவச்சேரியில யாரு தலைவரா இருக்காளோ அவளை உக்காத்தி வச்சுதான் யாகம் பண்ணணும். அந்த வேடுவச்சேரிக்கு யார் தலைவரோ அவரை உக்காத்தி வச்சுதான் பண்ணணும். தசரதர் புத்திரகாமேஷ்டி அஸ்வமேதாதிகள் பண்ணும்போது கட்டாயம் அந்த குஹப்பெருமானுடைய திருத்தந்தையார் வந்திருப்பார். அந்த திருத்தந்தையாருக்கு ஒரு பிள்ளை குஹன், அப்புறம் தான் தசரதருக்கு ராமர். அதனால ராமர் வசிஷ்டரோட பாடம் பயிலும் போது ஆசிரமத்துல தங்கி அங்க காட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த குஹப்பெருமானோடு ஒரு சக்கியம் ஏற்பட்டதுன்னு பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ராமபிரானை கற்போங்கிற புஸ்தகத்துல எடுக்கிறார்.